டே 5 ஆஃப் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கற்றுக்க போகிற சீரிஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் பேர் என்னன்னா நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். ஸோ இந்த திட்டத்தோட தொடக்கம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆகஸ்ட் 2025 சென்னை சாந்தோம் ஜெயின் பீச் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியில திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தை தொடங்குவதற்கு முக்கிய நோக்கங்களாக பார்க்கப்படுறது என்னன்னா, ஏழை எளிய மக்கள் தங்கள் பகுதிகளிலே இலவச மருத்துவ பரிசோதனைகள் பெறுவதற்காகவும், நோய்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து அதற்கு உடனடி சிகிச்சை பெறுவதற்காகவும், சுகாதார சேவைகளை மக்கள் வாழும் வீட்டிற்கே கொண்டு செல்வதற்கும் இத்திட்டத்தின் கீழ் உயர் மருத்துவ முகாம்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் தமிழ்நாட்டில் நடத்தப்படுது. சோ இந்த திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் 1256 முகாம்கள் நடந்துட்டு வருது. சோ ஒவ்வொரு முகாமிலும் பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் உட்பட 200 மருத்துவ பணியாளர்கள் இருப்பாங்க. சோ 17 தனித்துவமான மருத்துவ சேவைகளை இந்த முகாமில் நம்ம பயனடைஞ்சுக்கலாம். சோ இந்த முகாம்கள் எப்ப நடத்தப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலுமே வாரந்தோறும் சனிக்கிழமையில காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை இந்த திட்டம் அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரி வளாகங்கள்ல நடத்தப்பட்டு வருது. சோ இந்த முகாம்ல யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, 40 வயதுக்கு மேற்பட்டோர், நீரிழிவு உயிர் ரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், மனநல பாதிப்புடையோர், இதய நோயாளிகள், கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள், வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், பழங்குடியினர், சமூக பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மக்களுக்கு இந்த முகாம்ல முன்னுரிமை வழங்கப்பட்டு வருது. இம்முகாம்களில் கிடைக்கக்கூடிய விரிவான தரவு தொகுப்பையும் தொடர் கண்காணிப்பையும், ஒருத்தருக்கு சிகிச்சை அளித்ததுக்கு அப்புறம் பின்தொடரக்கூடிய சிகிச்சை நடவடிக்கைகளையும் எதன் வாயிலாக கண்காணிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவீன சுகாதார மேலாண்மை தகவல் முறைமை, அதாவது HMIS 3.0 அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இதன் வாயிலாக தான் இந்த முகாம்ல கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் மானிட்டர் பண்ணிட்டு வராங்க. யார் மானிட்டர் பண்றாங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மானிட்டர் பண்ணிட்டு வராங்க. நம்ம பிரச்சனை